வெட்கப்படும் பட்டாம்பூச்சி பகிர்வதை கற்றுக்கொண்டது. த ஷை பட்டர்ஃப்ளை லேர்ன்ஸ் டு ஷேர். ஒரு அழகான பூங்காவில் வண்ண வண்ண பூச்சிகள் மலர்களிடையே மகிழ்ந்து பறந்து கொண்டிருந்தன. அவற்றில் சிறிய நீல நிற பட்டாம்பூச்சி ஒன்று இருந்தது. அதன் பெயர் நலன். நலன் மற்ற பட்டாம்பூச்சிகளைப் போல சத்தமாக பாடி துள்ளி குதித்து விளையாடாது. எப்போதும் தனியாகவே இருக்கும். அவ்வளவு வெட்கம். ஒரு நாள் பூங்காவின் மத்தியில் ஒரு பெரிய மஞ்சள் பூ மலர்ந்திருந்தது. அது மிகவும் இனிமையாக மணம் வீசியது. அனைத்து பட்டாம்பூச்சிகளும் அந்த பூவை சுற்றி மொய்த்து அதன் தேனை ருசித்து கொண்டிருந்தன. நலனும் அந்த மஞ்சள் பூவின் அருகே பறந்து வந்தது. ஆனால் மற்ற பட்டாம்பூச்சிகளை பார்த்து வெட்கப்பட்டு சற்று தள்ளி நின்று கொண்டது. அங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்கின்றன, என்னால் அங்கு போய் தேனை சுவைக்க முடியாது என வருத்தத்துடன் நினைத்தது. அப்போது ஞானம் என்ற ஞாபக சக்தி மிக்க பட்டாம்பூச்சி நலனை பார்த்து, நலன், ஏன் தனியாக இருக்கிறாய்? நம்முடன் சேர்ந்து தேனை ருசித்துக்கொள் என்றது. வேண்டாம், நான் இன்னும் சிறியவன். மற்றவர்கள் என்னை ஏளியாக பார்த்து விடுவார்கள் என்றது நலன். ஞானம் சிரித்துக்கொண்டு, பகிர்ந்து கொள்வது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீயும் எங்களுடன் சேர்ந்து தேனை சுவைத்து மகிழ் என்றது. நலன் சிறிது யோசித்துவிட்டு ஞானத்துடன் தேனை சுவைக்கச் சென்றது. இதைக் கண்டு மற்ற பட்டாம்பூச்சிகளும் நலனை வரவேற்று மகிழ்ந்தன. அனைவரும் சேர்ந்து தேனை சுவைத்து பாடல்கள் பாடி மகிழ்ந்து விளையாடினார்கள். அன்று முதல் நலன் மற்ற பட்டாம்பூச்சிகளுடன் பகிர்ந்து கொள்ளவும் சேர்ந்து விளையாடவும் தொடங்கியது. வெட்கத்தை மீறி பகிர்ந்து கொள்வதால் கிடைக்கும் மகிழ்ச்சியை அது உணர்ந்து கொண்டது. கதை சொல்லும் பாடம்: பகிர்ந்து கொள்வது என்பது மகிழ்ச்சியை பெருக்குகிறது. எதையும் யாரிடமும் வெட்கப்படாமல் பகிர்ந்து கொள்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.